அம்மாவுக்கு எப்படி தெரியும் நம்ம பையனுக்கு கேக் கட் பண்ணது, பிரியாணி செஞ்சது, இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்னு தெரியலையே. அவளுக்கு சொல்லாமல் நான் இருப்பேனா? ஏன் இப்படி என்ன தப்பாக எடுத்துக்கிட்டா? அதுக்காக போய் அவள் பையன் பர்த்டே இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணவ நமக்கு சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி என்னதான் கோபம் நம்ம மேலேன்னு தெரியல அவளுக்கு. அவங்க கூட நான் சண்டை போட்டேன்னா, நான் அவங்க கூட பேசாமல் இருந்தா இவளுக்கு என்ன வந்துச்சு? நான் எனக்கும் அவளுக்கும் எதுவும் சண்டையா? இவ கூட நான் எதுவும் சண்டை போடுறேன்னா? இல்லை இல்லை, நான் செவனேன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். இவையே என் கூட சண்டை போட்டுட்டு பேசாமல் வைக்காம என்னன்னே புரிய மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி, இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. ஷோ, ஏன் இப்படி பண்ணுறா? சித்தர் வர வேணாங்கிற மாதிரி பேசுகிறா. சரி ஓகே, இது எங்கே போய் முடிய போகுது தெரில. எதுக்காகலாம் இப்படி கெட்ட கலிக்காலம் நடக்குது அப்படின்னும் தெரியல. ஐயோ ஐயோ. அருவி, எப்படி வந்த? அந்த 5 நிமிஷம் ஆச்சுமா. அம்மாவை கூப்பிடவே இல்லை. என்னடா பேச்சு சத்தத்தை கேட்குதுன்னு ஓடியாரேன். கூப்பிடல. இப்போ எங்க ஏன் அழுதுகிட்டு நிற்கிற? என்னமோ சண்டையா? மாமி அதை சொல்லுச்சா? அது வாய் தான் ஒட்டுன்னு இருக்காதே. உன்னை ஏதாவது வம்புழுக்கலன்னா அதுக்கு தூக்கம் வராது. என்னடி சொன்னுச்சு? என்னமோ சண்டையா 2 பேத்துக்குள்ள? உன் வீட்டுக்காருக்கு உனக்கு? தம்பி பேல அவர்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். சும்மா தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. ஏன் மாமியை கிழவி என்னத்தை பேசுது? பேசும், சும்மா விட்டுருவேனா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பேசலாமா. நான் அழுக காரணம் வேறு விஷயம். அழுகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் புதன்னு கண்ணீர் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. அழுகையாக வருதுமா. அழுகிறதுக்கு காரணம் வேறையா? மாமியாவும் திட்டலை, புருஷனும் திட்டலை. ஏண்டி மல்லிகாலா? மல்லிகாலுக்கு உனக்கு எதுவும் சண்டையா? என்னடி சொன்னாவ? அவளை சரி சரி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சண்டைக்கு இல்லைன்னா வம்பு இழுத்து விட்டுருவேன். சரி போனா போது நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காளா அவ? ஐயோ, நீ ஏமா வம்ப விலைக்கு வாங்குற? அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அவங்க பொழப்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் தேவையில்லாம நீ விடுமாங்கிட்டு. ஆமாம், பின்ன என்னடி? எதுக்காகடி? ஒன்றும் இல்லை விடு. எதுக்காகனா நான் என்னத்த சொல்கிறது? எல்லாம் நேரம் சுற்றி வளைச்சி போட்டு வெளுத்துது. அருவி, ஏன் அம்மாட்ட மறைக்கிற? எல்லாம் வேற யாராலையும் இல்லைம்மா, அன்புவால தான். அன்புவா? ஆமாம் ஆமாம். என்னடி பண்ணா? அவ என்ன பண்ணலை சொல்லு. அவள் மவனுக்கு பிறந்த நாளாம். சரி, எப்போ பிறந்த நாளாம்? அது எப்போ சொன்னால் தானே எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்? சொல்லவே மாட்டாங்களே. என்கிட்ட சொல்ல மாட்டாளா அன்புவா? ஏண்டி பெருசாக நல்லா கொண்டாடுறாளா? என் பேரன் பிறந்தனாலதான் நீ இப்படி பண்ணிவிட்ட. நான் சொந்தக்காரங்க 4 பேத்துக்கு சொல்லி செய்வோம்னதுக்கு கேட்க மாட்டேன்ட்டியே நீயும் புருஷனும். சே, உங்கள் அப்பாவுக்கு ஒரே வருத்தம். அங்கே இருந்துக்கிட்டு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாரு. அப்படி பண்ணு இப்படி பண்ணு, பிள்ளைக்கு நல்ல பெரிய கேக்கு வாங்கு, சமையக்காரங்களை விட்டு சமைச்சு ஊரே சாப்பாடு போடுங்க, எல்லாத்துக்கும் சொல்லி வர வைங்க அப்படின்னு அங்கே இருந்துக்கிட்டு ஒரே குஷியாக அவர் பேசுகிறாரு. நீ என்னடான்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நம்ம 4 பேருமா கேட்க வெட்டி அங்கிட்டு கொண்டாடணும். என்னடி இதெல்லாம்? கேட்க மாட்டேன்ட்டியே மல்லிகானால. அதுதான் இப்போ பிரச்சனையே. அப்படி நம்ம பண்ணதுனால தான் இப்போ பிரச்சனைம்மா. அதுதான் அதனால பிரச்சனையா? அதனால ரெடி பிரச்சனை. அதனால ஒன்றும் இல்லை. அவகிட்ட நான் சொல்லலையே என் பையன் பர்த்டேய. அதனால வீடு தேடி வந்து சொல்கிறவ மல்லிகாவுக்கு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலை தெரியுமா? ஒரு வீட்டில் அவங்கள்ட்ட சொன்னா என்கிட்ட சொல்லாமல் போனால் எனக்கு எப்படி வருத்தமாக இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக போச்சுமா. என்னடா இப்படி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படி போகிறாளே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நேராக அவங்க வீட்டுக்கு போயினேன். ஏண்டி இப்படி பண்ணாச்சுன்னு கேட்டேன். அவள் சொன்னா, ஓ பையன் பர்த்டே எனக்கு சொன்னியா? சிம்பிளாக நீ எப்படி கொண்டாடின? ஏன் எனக்கு சொல்லலை? அதான் கோவம், அதனால தான் சொல்லலைன்னு சொல்கிறாம்மா. இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம ஒரு காரணத்துக்காக நம்ம அப்படி பண்ணோம். இவ என்னடானா இதை ஒரு பெரிய காரணமாக சொல்கிறா. இதுக்காக என்ன ஒதுக்குவாளா? இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறவ இதுக்காக என்ன ஒதுக்கிட்டாமா? அப்படியா? நீ சொல்லலைன்னா அவள் சொல்ல மாட்டாளாமா? அவள் உங்ககிட்ட இப்போ சரியாக பேசுறது இல்லை தானே?
இதில் போனால் கூட அருவியை பற்றியம்மா அருவி வந்தாளா அப்படின்னு கூட கேட்க மாட்டாடி. பேச்சுவார்த்தையெல்லாம் சரியா இல்லை. நானாக கூப்பிட்டாதான் அன்பு நல்லா இருக்கியாத்தான்னு. நல்லா இருக்கேன் பெரியம்மா அப்படின்பா. இல்லைன்னா உன்னைய கேட்பா, பெரியப்பா நல்லா இருக்காரா பேசினாரான்னு கேட்பா. ம், அதெல்லாம் கேட்குறதே இல்லடி. அதான் சொல்கிறேன் இல்லைம்மா, அவள் என்ன நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கானே தெரிலம்மா. நம்ம தம்பி பர்த்டே சொல்லலைன்னு அவள் இது பண்ணலாமா. ஆனால் ஏனே தெரியல. இதுக்காக நீ வேணும் அவள் பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கியாக்கோ. அடி போடி இவளே, இதுக்கு போய் அழுதுகிட்டு இருந்து என்ன ஆக போகுது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம மனசு தான் வீணாக போகும். இங்கே பாரு, அவள் சொல்லாத வரைக்கும் செலவு மிச்சண்டி. சொன்னால் கேக்கு வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், இந்த வேலையெல்லாம் செலவு இருக்குது. தேவையா நமக்கு? இப்போ சொல்லலைல்ல, பேசாமல் இருந்துக்கோ. எனக்கும் சொன்னாலும் நானும் போக மாட்டேன். சரிம்மா, தம்பியை ஒத்தையா வச்சிட்ருக்காரு அவர் ரொம்ப நேரமா. நான் போகிறேன். சொல்லணும் போல இருந்துச்சு உன்கிட்ட, அதான் வந்தேன். இல்லடி, வத்த குழம்பு கொஞ்சம் வச்சேன், டப்பாவில் ஊற்றி தரேன், கொண்டு போய் சாப்பிடுங்க. என்ன வத்தம்மா? எல்லா வத்தலும் போட்டு தான் வச்சேன் மிக்ஸ் பண்ணி. கொண்டு போ. எடுத்துகிட்டு வரவா? ம், கொண்டு வா டக்குன்னு. இல்லை, எடுத்துகிட்டு வரேன், ஓடி போயிடாத. இல்லைம்மா நீ போ. எங்கடா போயிட்டு வரியா? இந்தா போயிட்டு வரேன். நீ இவ்வளோ நேரமா? பிள்ளை ஒரே சத்தம், அம்மா அம்மா அம்மான்ட்டு. அடிக்க கூட போனேன், அப்புறம் அடிக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தேன். அடிப்பியா நீ? அடிக்க மாட்டேன்டா. சேட்டை பண்ண அடிக்கத்தான் செய்யணும். நீ எல்லாம் சேட்டை பண்ணும்போது வெளுத்தி வெளுத்தி தானே ஒன்று வளர்த்தேன். அது மாதிரி தான் உன் பிள்ளையும். அடிப்பமா அடிப்ப பிச்சிரமத்துக்கா. தங்க பிள்ளை பாவம், அடிப்பியாமல. சேட்டை பண்ணா அடிக்க தான் செய்வேன். சரி, என்ன வாங்க போறீங்க? என்ன வேற என்ன, பிறந்த நாளுக்கு சேலை தான். பாடுறான் எனக்குமா? அப்புறம் உனக்கு எடுத்துட்டு வராட்டி எங்களை உயிரை வாங்கிட மாட்ட. உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி சரி, எடுங்க பாப்போம். பாடுறான், என்னடா ஃபங்க்ஷனுக்கு சேலை கட்டுறதுன்னு ஒரு பக்கம் யோசனையிலே இருந்தி, நமக்கும் சேலை எடுத்துட்டு வந்துட்டா போல. லவக்குன்னு போய் அந்த சரசுக்கிட்ட கொடுத்தா தைச்சு தந்துடுவா ஜாக்கெட்டு. இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும். எங்கே எடுங்க பார்ப்போம் என்ன மாதிரி மாடல்னு. நல்லா இருக்காத்த பாருங்க டிசைன். எனக்கு என்னத்துக்கடி இம்புட்டு சேலை? ஒன்று இருக்கிறதுக்கு நான் 5-6 எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, இது என்ன எல்லாமே உனக்குன்னு நினைச்சிட்டியா? உனக்கெல்லாம் இவ்வளவும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சேலை. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சேலையா? என்னடா சொல்ற? இதை மட்டும் எனக்கு இல்லையா? ஓமடாட்டி சேலையை கட்டப்புறம் சுடிதாரில் மாட்டுவா? அன்னைக்கு சாரி தான் அவளும் கட்டுவா. ஆ, யாரா இருக்கு இதெல்லாம்? ஏ அன்பு, யாரா இருக்குடி? அம்மாட்ட சொல்லு. எதாவது சேலை அம்மாவுக்கு எது பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறட்டும் என்ன. அதுக்கப்புறம் யார் யார் என்னன்னு பாரு. அத்தை, இதில் எந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கிடுங்க என்ன. அப்புறம் மற்ற எது வேற சேலைகள்லாம் கொண்டு போய் கொடுப்போம். அதில் யாருக்குன்னு சொல்லு. மொத்தம் இதில் 7 சேலை இருக்கா? ஆமாம் 7 இருக்கு. 7ல் 1 நீங்கள் எடுத்துக்கோங்க, 1 எனக்கு, இன்னொன்று மல்லிகா சித்திக்கு. கௌதம், மல்லிகாக்கெல்லாம் எதுக்குடா எடுத்தா? யார் கேட்டு அவளுக்கு போய் நீ எடுத்தா? மா, பாவம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் சித்திக்கு எடுக்காம அது ஏதாவது நினச்சிக்காது இருக்கட்டும். ரொம்ப முக்கியம் அவளுக்கு எடுக்கிறதுக்கு. வேற வேற யாருக்கு இதில்? எனக்கு 1 3 ஆயிடுச்சா? அடுத்து அப்புறம் அருவிக்கு கொடுக்காம இருக்க முடியாது. அருவிக்கு 1 4. அப்புறம் அருவிக்கு கொடுத்துட்டு அப்பத்தாக்கு கொடுக்காம இருக்க முடியாது. அப்பத்தா கண்டிப்பாக கோச்சிக்கிறோம். அதனால அப்பத்தாக்கு 1. இதெல்லாம் எம்புட்றா ரேட்டு? முதல்ல காசு இதெல்லாம் எவ்வளோ வந்துச்சு? ஒரு சேலை 1500 தாம்மா. என்னூட்டு? ஒன்றுட்டும் அவ்வளவுதான். 1500? ஆமாம், ஏன்? 1500 எடுக்கலாமா? ஏண்டா, எனக்கு மட்டும் ஒரு 2000 3000 எடுத்துட்டு மற்ற உலகில் ஒரு 500 எடுக்கிறது எதுக்குடா 1500 எடுக்கிற? மா, பேசாம இரு. எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறது நல்லதாக எடுத்து கொடுக்கணும். சரி, இன்னும் 2 யாருக்கு? இன்னும் 2 யாருக்குடி? இன்னும் 2 அம்மாக்கு 1 அப்பத்தாக்கு 1. யாருக்கு? இந்த முத்தம்மாக்கு முத்தல இருக்குமா? ஆமாம். ரொம்ப முக்கியம், அவங்களுக்குலாம் 1500 எடுத்து கொடுக்கணும்னு. சப்பா, எதுக்குடா அவங்களுக்குலாம் 1500 எடுத்துட்டு வர்ற? சும்மா இருக்க மாட்டா? ஏன் அவங்களுக்கு எடுக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. அதுவும் அந்த முத்தமாலாம் இது மாதிரிலாம் கட்டின. அப்பா, அது கட்டுற சிலைக்கு இதுக்கு சரி விட்டு வருமா? அதுக்கெல்லாம் இது கேட்குதாக்கா? இது உன்கிட்ட சொல்லிச்சா இல்லை நீ எடுத்துகிட்டு வரியாடா? ஏண்டி, ஏன் உங்களுக்கு மட்டும் 3000க்கு எடுக்கலான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க? 1500 எங்கள் அம்மாவுக்கு எடுக்கக்கூடாதா? இங்கே பாரு, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை.
ஒரு 500 400 ரூபாய்க்கு ஒரு பூனை சேலை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது எதுக்குடி? பட்டு சேலை இல்லை உங்கள் அம்மா கட்டுவாளா இல்லை உங்கள் அப்பா தான் கட்டுமா சொல்லு. அதெல்லாம் எடுத்து கொடுத்தா கட்டுவாங்க. ஓ வேலையை பாருமா. கௌதம, நீ பேசுகிறதே சரியில்லை. நான் என்ன சொல்கிறேன், நீ இதெல்லாம் தேவையில்லாமல் இவ்வளோ செலவு இதெல்லாம் எவ்வளோடப்ப 10,000 வந்திருக்குமே. ஆமாம், ஒவ்வொன்றே 1500 கணக்கு பண்ணு. 3000 6000 9000 கூட தான் வந்துச்சு. ஐயோ ஐயோ, பிள்ளைக்கு ட்ரெஸ் எங்கடா? பிள்ளைக்கு முதல்ல எடுத்தியா இல்லையா? அவனுக்கு எடுக்காமையா? எடுத்திருக்கோம். அவனோட கம்மி. அவனோடது பர்த்டேக்கு பார்த்துக்கலாம். இப்போவே பார்த்தா நல்லா இருக்காது. அவன் பர்த்டேக்கு போடுவான்ல, அப்போ பாரு. காமிடா, இப்போ எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நான் பார்க்குறேன். இது நீ பிறந்த நாளுக்கு தான் என் காமிப்பியாக்கும். ஏன் இப்போ காமிச்சா? அதான் சொல்கிறேன்ல, இப்போ காமிச்சா நல்லா இருக்காது, நீ பிறந்த நாளைக்கே பார்த்துக்கன்னு. அப்புறம் என்ன அன்பு, இதெல்லாம் ஒவ்வொரு பேக் பண்ணி வை, ஒவ்வொரு கவரில் கொண்டு போய் நம்மளே கொடுத்துட்டு வந்துடுவோம். கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். சரி கௌதம். பா, இவ்வளோ செலவா? தேவையில்லாம அவங்க. ஏண்டா டே, எங்கடா என் பிள்ளைக்கு சேலை? வா பிள்ளைக்கா. அட பாவி டே, ஒரே ஒரு தங்கச்சி உனக்கு இருக்கிறாளே, கௌசி. கௌசிக்கு எங்கடா சேலை? ஐயோ ஏ அன்பு, கௌசியை மறந்துட்டோண்டி. ஆமா கௌதம், நான் அப்போ உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், கௌசியை ஞாபகப்படுத்திடுறேன். இங்க பாரு, இத்தனை சேலை வாங்கியிருக்கீங்க இத்தனை பேத்துக்கு, என் பிள்ளைக்கு சேலைங்க. ஏண்டி வேணும்னே நீ வந்தியா வாங்காம? உடனே வேணும்னே வந்தியான்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்களே. நான் ஏன் இப்படி மறந்துட்டுலாம் வரல. இங்க பாருங்க, சொல்லிட்டே தான் இருந்தோம், ஞாபகம் எப்படியே வராம போயிடுச்சு, எடுக்கல. சரிங்களா? எனக்கு ஒன்றும் இந்த சாரி வேணாம், என்னோடத அவகிட்ட கொடுத்துக்கலாம். என்கிட்ட வேற சாரி இருக்கு, அதை நான் கட்டிக்கிறேன். சரிங்களா? ஏய் அன்பு, ஆசை நீ அந்த சேலை பார்த்து எடுத்தா, நீ எதுக்கு இப்போ வேணாங்கிற? பரவாயில்ல விடு, வேற நான் ஒன்று எடுத்துட்டு வரேன் கௌசிக்கு. இல்ல கௌதம், ஒரு சாரி புதுசா என்கிட்ட இருக்கு பீரோவில், அதை நான் கட்டிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அவகிட்ட கொடுத்துருவோம். பாவம், அவளுக்கு எடுக்காம வந்துட்டோம், அவ என்ன நினைப்பா? ஆனா கௌதமே, நீ தாண்டா பண்ற வேலை. பாவம் அந்த பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா இல்லையா முதல்ல வர சொல்லி? சொல்லிட்டோமா, சொல்லிட்டு தான் இருக்கோம். சரியா? என்னத்த சொன்னியோ தெரியல. பாவமா இருக்கு அந்த பிள்ளைய நினைச்சா. போய் பார்க்குறதும் இல்லை, அது வாரதும் இல்லை, அது என்ன நிலமையில இருக்குன்னு கூட தெரியல. கடைசியில் அதை மறந்துட்டீங்களேடா. ஒழுங்கு மரியாதையாக போய் பிள்ளைக்கு சொல்லிட்டு வாங்கடா. இவ்வளோ தூரம்லாம் போய் சொல்லலாம் முடியாது, ஃபோனில் சொல்லிக்கலாம். சரியா? அவளெல்லாம் நீங்கள் கண்டுக்குவீங்களா என்ன? பாவம் அந்த பிள்ளை. அந்த பிள்ளைய யாருமே ஃபோன் போட்டு கூட ஒரு வார்த்தை கேட்குறது கிடையாது. நானே பண்ணாதான் உண்டு. ஏன் அந்த பிள்ளை பண்ணா? அந்த பிள்ளை பண்ணலாம்ல, என் பையன் கூட பேசலாம்ல. அது பண்ண மாட்டேங்குது, நாங்கள் மட்டும் பண்ணிட்டே இருக்கணுமா என்ன? அப்பா போதும், நிறுத்து. சரியா? வந்துட்டேன். போ போ போ, உள்ள போ. அதான் அடுத்து ஏதாவது நம்மளை சொல்லிடுவானோ அப்படின்னு விரட்டியாக்கும். தெரியுமா உன்னோட ஐடியா என்னன்னு?